தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இட்லி ஒரு பிரதானமான ஒரு பலகாரம். தினமுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா இட்லி சாப்பிட்றது நம்முடைய பழக்கம். அந்த வகையில் வித்தியாசமான ரொம்ப ஆரோக்கியமான வெந்தய இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உளுந்து அரிசி வச்சு செய்யக்கூடிய இட்லிக்கு மாறாக வெந்தயத்தை வச்சு செய்கிறோம். வெந்தயம் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நிறைய நன்மைகள் தரக்கூடியது. ஆனால் வெந்தயம் சாப்பிடக்கூடிய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனுடைய கசப்புத்தன்மை காரணமாக நம்ம ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறோம் உணவில். இந்த மாதிரி வித்தியாசமான சுவையில் இட்லி தோசை சாப்பிடும்போது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. பொதுவாக நமக்கு வெந்தயம் அப்படின்னாவே சுகர் லெவலை பேலன்ஸ்டாக வைக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுருக்கோம். அதே போல் ஜீரண சக்தியை தூண்டக்கூடியது, ப்ரெஷருக்குமே ரொம்ப நல்லது. இதில் தோசையும் கூட அற்புதமாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக கார சட்னி, புதினா சட்னி, வெங்காய கோசு, மிளகா துவையல், தக்காளி துவையல் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த டீட்டெயில் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வெந்தய இட்லிக்கு மாவு தயாரிக்கிறதுக்கு ஒரு ஆழாக்கு, அதாவது 225 கிராம் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இட்லிக்கு நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய இட்லி அரிசி தான். ஒரு ஆழாக்குக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆழாக்கு பச்சரிசி, 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியும் இட்லியை நல்லா சாஃப்டாக பும்முன்னு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இந்த அளவில் செய்யும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வெந்தயம், அரிசி, ஜவ்வரிசி இது மூணையும் தனித்தனியாக கழுவி 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். முக்கியமாக நம்ம இந்த இட்லிக்கு கவனிக்க வேண்டியது வெந்தயம் அரைக்கிற பக்குவம். உளுந்து அரைச்சா எவ்வளவு குவான்டிட்டி மாவு வருமோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வெந்தயம் அரைச்சாலும் மாவு கிடைக்கணும். ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறி வந்துடுச்சு. நான் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்க போகிறேன். அந்த தண்ணியிலையும் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால வீணடிக்காமல் ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து கொஞ்சமாக, அதாவது 2 டீஸ்பூன் வெந்தயத்துக்கு 1 டம்ளர் தண்ணி, இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோடு சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 1 டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் சேர்த்து திரும்ப அரைக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து இப்படியே 1/4 டம்ளராக சேர்த்து அந்த 1 டம்ளர் தண்ணியையும் அரைச்சிடணும். இந்த பக்குவத்தில் அரைச்சிங்கன்னா நல்ல உபரி வரும். அந்த உளுந்து அரைச்சா எவ்வளவு மாவு கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த 2 டீஸ்பூன் வெந்தயத்தில் உபரி கிடைச்சிருக்கு. இதை அப்படியே நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். எந்த பாத்திரத்தில் மாவு கரைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நொர நொறையாக அந்த வெந்தயத்தினுடைய இதுவே தெரியாமல் நல்ல மாவு மாதிரி நொர நொறையாக கிடச்சிருக்கு. இந்த 1 டம்ளர் தண்ணி தான் மாவும் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அந்த வெந்தயத்தை அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக அதே மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசியையும் ஊறின தண்ணியோடையே அப்படியே சேர்த்துக்கலாம். அரிசியை கொஞ்சோண்டு இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இட்லிக்கு அரைக்கிற மாதிரி இந்த அரிசியும் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரிசியும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்ச வெந்தய உபரியில் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் எப்பயுமே சொல்கிறது போல் அரைக்கும் போது உப்பு சேர்த்திங்கன்னா மாவு நீர்த்துட்டே வரும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா. அதனால் கரைக்கும் போது தான் உப்பு சேர்க்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி நொர கூட்டுற மாதிரி, நொர நிறைய வர மாதிரி நல்லா அடித்து கரைக்கணும். கரைச்சி இதை ஒரு நைட்டு புளிக்க வச்சுருங்க. இட்லிக்கு மாதிரி இதை புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம துணி போட்ட பிளேட்லேயோ இல்லை குக்கர் பிளேட்லையோ எண்ணெய் தடவிட்டு இந்த எப்பையும் நம்ம எல்லா இட்லியும் பண்ணுற மாதிரியே பண்ண போகிறோம். இது புளிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா புளிச்சுட்டு நான் இட்லி வேக வச்சுட்டேன். இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் எண்ணெய் தடவிட்டு குக்கர் பிளேட்டில் தான் இட்லி ஊற்றுனேன். எவ்வளோ பஞ்சாக இருக்குது. நம்ம உளுந்து சேர்த்து அரைக்கிற இட்லி எப்படி இருக்குமோ அதை விட நல்ல மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட்டுமே அற்புதமாக இருக்கும். இதுக்கு புதினா மல்லி சட்னி வைக்கலாம். கார சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய கோசு, கத்திரிக்காய் கோசு, இந்த மாதிரி எது வச்சாலுமே சூப்பராக இருக்கும். நிறைய சைட் டிஷ் ரெசிபிஸ் செட்டிநாடு குக் புக் சேனலில் போட்டிருக்கோம். இட்லியும் மில்லட் இட்லி அந்த மாதிரி இட்லி வகைகளும் போட்டிருக்கோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெந்தய இட்லி டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியாக இருக்கும். சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இந்த வெந்தய இட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் காம்பினேஷனாக புதினா கதம்ப துவையல்னு சொல்லக்கூடிய புதினா மல்லி சேர்த்து வதக்கிட்டு துவையல் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபியும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நம்ம சேனலில் போய் பார்த்துக்கலாம்.
தோசை பண்ணும்போது இந்த மாவுலையே தோசை ரொம்ப சூப்பராக வரும், மொறு மொறுன்னு தின்னாக வரும். பாருங்கள், நான் உங்களுக்கு தோசையும் போட்டு காமிச்சிருக்கேன். நல்ல ரோஸ்ட்டாக வரும். ரோஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெந்தயம் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா செவந்து ஈஸியாக ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த ரோஸ்ட்டும் செஞ்சு பாருங்கள். ஒரே மாவில் இட்லியும் பண்ணலாம், நல்லா வெந்தய ரோஸ்ட்டும் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.